முதல்ல ஒரு 4 சங்குப்பூ எடுத்துக்கோங்க. இதழ்களை மட்டும் எடுத்து நல்லா சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க. 1.5 கிளாஸ் அளவு தண்ணியில் இதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா இந்த 1.5 கிளாஸ் அளவு தண்ணின்றது கொதிச்சு குறைஞ்சு 1 கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கும் போதே அந்த தண்ணியோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நீல நிறத்துக்கு மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது 1 கிளாஸ் அளவு நல்லா கொதித்து குறைந்து வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கணும். வெள்ளை சர்க்கரை கட்டாயம் சேர்க்கவே கூடாது. ஏன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய தேநீர் இது. வெள்ளை சர்க்கரை அப்படின்றது உடல் எடையை அதிகமாக்கக்கூடிய உணவுகளில் முக்கியமான ஒன்றா இருக்குது. இனிப்பு கட்டாயம் தேவை அப்படின்ற பட்சத்தில் தேன் வேணால் சேர்த்துக்கலாம். தேன் அப்படின்றது ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தேநீர் நீங்கள் எந்த நேரம் குடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக காலையில் பல் விளக்கினதும் நீங்கள் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த தேநீர் நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை, காலையில் எனக்கு காஃபி குடித்தாதான் அந்த நாள் ஓடும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க டயட் கவுன்சிலிங்கில், அப்படியா இருந்தால் ஈவினிங் 4 இல்லை 5 மணிக்கு நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக